ඒ මනුස්සයා මෙතන කැන්ටිමේදී අපිට කියනවා. ඒතර කොච්චර ඉඩ දෙනවනම් මේ අයින්ස් එක අපේ දරුවන්ට ගෙනල්ලා ඉර කරන්න ඕනේ. ඉතින් ඇත්තටම නෙමෙයි ගීතිකයක් දාන්න කියලා බෝල් කරනවා ඇත්තට කුඩු ඔක්කොම විකුණනවා. மஹர சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக நேற்று பதற்ற நிலைமையின் போது அங்கு வந்திருந்த தாயொருவர் கூறும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறான நிலை இருக்கும்போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்து தங்களுடைய பிள்ளைகளை சிறையில் அடைப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்துகிறார். மஹர சிறைச்சாலைக்குள் கைதிகளாக இருக்கும் தங்களது பிள்ளைகள் ஈஷி கேஷ் முறை மூலம் தங்களிடம் பணம் கோருவதாகவும் அந்த பணத்தை போதைப் பொருள் வாங்கவே பயன்படுத்துவதாகவும் இந்த காணொளியில் தெரிவித்திருப்பது சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகும். இவ்வாறான பின்னணியில் மஹர சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகள் பூச சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மஹர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட பதட்ட நிலைக்கு மத்தியில் கைதிகள் குழு ஒன்று அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கைதிகள் குழு நேற்றிரவு முழுவதும் அங்கிருந்து தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டதுடன் பாதுகாப்பு படையினரால் அவ்வாறான திட்டங்கள் பல சந்தர்ப்பங்களில் முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் மஹர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்ட நிலை தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்களின் போது அவர்களால் சிறைச்சாலையின் பல பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் ஆவணங்களுக்கும் தீ வைத்து அழிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இன்று முற்பகல் அளவில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் சிறைச்சாலையினுள் நிலவிய சூழ்நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.